ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யோகா கண்டுபிடிச்சது ரிஷி பதஞ்சலினையும். யோகானால் மனசுக்கு உடலுக்கு ரொம்ப சாந்தியாக இருக்கும், ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நிறைய பேருக்கு தெரியும். யோகான்றது ஒரு சயின்டிஃபிக் முறை. இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பிரெயின் ஃப்ரீக்வன்சிஸும் பிரெயின் மெமரி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்னமாக நிரூபணம் ஆயிடுச்சு. உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் ரிச்சர்ட் டேவிட்சன் அண்ட் டேவிட் கோல்மன், அப்புறம் நம்ம ஃபேமஸ் இந்தியன் டாக்டர்ஸ் டாக்டர் தீபக் சோப்ரா அண்ட் டாக்டர் பிஎம் ஹெக்டே, யோகா ப்ராக்டிஸ்னால் பிரெயினோட ஃபங்க்ஷனிங்கு மெமரி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் மெஷின்லேயே கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இல்லை இஇஜியில் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம பிரெயினில் ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு சில வேவ்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த வேவ்ஸ் நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்ஷியன்ட் யோகா டெக்னிக் படி தியானம்ன்றது 3 ஸ்டேஜஸ் இல்லை 4 ஸ்டேஜஸாக பிரிப்பாங்க. ஜாகிரத அவஸ்தான்ற ஸ்டேஜில் தியானத்தில் போகும்போது நம்ம பிரெயினில் இருக்கிற பீட்டா வேவ்ஸ் அண்ட் காமா வேவ்ஸ் ஆக்டிவேட் ஆகும். பீட்டா வேவ்ஸ்னால் நம்ம அனலைட்டிக்கல் ஸ்கில் அண்ட் டெசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆகும். காமா வேவ்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஹை லெவல் பர்செப்ஷன்ஸு, டிரான்சிடென்டல் ஸ்டேட்ஸ் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஸ்டேஜ் ஸ்வப்னாவஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வப்னாவஸ்தாவில் பிரெயின் கொண்டு போகும்போது தீட்டா வேவ்ஸ் அண்ட் ஆல்ஃபா வேவ்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். தீட்டா வேவ்ஸ் நம்ம பிரெயினோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஆல்ஃபா வேவ்ஸ்ன்றது ரிலாக்ஸேஷன் பண்ணும், ப்ளஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி அவஸ்தை சுஷுப்தா அவஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த சுஷுப்தா அவஸ்தாவில் டெல்டா வேவ்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இது நம்ம உடம்பில் இருக்கிற பெயின், ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஹிமாலயாஸ்லேயும் சில ருஷி எல்லாமே துணி போட்டுக்காமல் அப்படியே குளிர்லேயும் சுற்றிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மேபி அவங்க சுஷுப்தா அவஸ்தாலே தியானத்தில் கொண்டு போயிருக்காங்க மனசை. இது எல்லாத்துக்கும் மேலே யோகாலே ஒரு ஹை லெவல் டெக்னிக் இருக்குங்க. அதுதான் துரியாவஸ்தான்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ். இந்த லெவல் நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ருஷியாவோ முனியாவோ இல்லை ஈவன் பரமாத்மா கடவுள் மாதிரியே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தியானத்தில் சொல்லுவாங்க. எனிவேஸ், ஹாப்பி யோகா டே டு யூ ஆல்.